காலையில குளிச்சவங்க கூட சாயங்காலம் என்ன பண்ணணும்? சூரன் தலை விழுந்த உடனேயே போய் குளிச்சிரணும். தலைக்கு குளிக்கணும். தலைக்கு குளிச்சுட்டு, அதுக்கு பிறகு ஷட்கோண தீபம் ஏற்றி, காலையிலயும் நம்ம ஷட்கோண தீபம் ஏத்துறோம். மாலையிலயுமே ஏத்துறோம். காலையில ஏத்தும்போது, இன்னைக்கு நம்ம நிறைவு எழுத்தாக வ அப்படிங்கிற எழுத்துல தீபம் ஏற்றணும். மாலையிலயும் அதே மாதிரி 6யுமே முழுசா ஏத்தணும். ச, ர, வ, ந, ப, வ அப்படிங்கிற முழு ஷட்கோண தீபமாக ஏற்றி, முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பால், வாழைப்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் என்னென்ன பழங்கள் இருக்கோ எல்லாம் வச்சுக்கலாம். 6 வகையான கலவை சாதங்கள் செய்யலாம். சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், அப்புறமா புளியோதரை, என்னென்ன சாதம் உங்களுக்கு செய்ய தெரியுமோ ஒரு 6 வகையான சாதம் நைவேத்தியமாக செஞ்சுக்கலாம். 6 வகையான சாதம்லாம் எங்களால செய்ய முடியாதும்மா, நாங்களே விரதம் இருந்து ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க, ஏதாவது ஒரே ஒரு நைவேத்தியம் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த 6 சாதம் செய்றவங்களும் செஞ்சுக்கோங்க. முருகனுக்கு இது எல்லாத்தையுமே வச்சுட்டு, திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம் என்ன பாராயணம் பண்றீங்களோ